ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான, டெய்லி லைஃப்க்கு தேவையான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ரெசிபி கூட சொல்லியிருக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தனா ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம மீன் கழுவுறப்ப எப்போவுமே சரி, மீன் வாங்கினதுமே கழுவுவோம். மீனை வந்து நம்ம எப்போவுமே கழுவி கொஞ்ச நேரத்தில் வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் குழம்பு வச்சுடுங்க. இது ஒரு டிப்பு கண்டிப்பாக. மீனை வாங்கிட்டு நம்ம ஃப்ரீசரில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி நம்ம குழம்பு வைக்கிறது டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே கழுவி குழம்பு வச்சுடுங்க. எப்போவுமே சரி, எங்கேயாவது ரொம்ப அவசரம்னா நம்ம ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் மீனை வாங்கி எப்போவுமே சரி, மீனை வாங்கி ஃப்ரீசரில் போடாதீங்க. வாங்கிட்டு வந்ததே குழம்பு வைங்க. அவசர தேவைக்கு எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் மட்டும் ஃப்ரீசரில் போடுங்க. நீங்கள் இப்படி வாங்கினதுமே குழம்பு வச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நம்ம ஃப்ரீசரில் போட்டு எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி மீனை வாங்கி ஃப்ரீசரில் போடாதீங்க. வந்ததும் வாங்கி குழம்பு வச்சுருங்க. மீனை வந்து சிசராலே நம்ம கட் பண்ணலாம். சிசரால் கட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சிசர் வந்து நம்ம மீனை கழுவுனதுமே ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அப்படி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லெமன் தோல் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் கூட நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். லெமன் தோல் நிறைய டிப்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நம்ம அந்த மாதிரி ஃப்ரீசரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோன்னா அதை எடுத்து லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கழுவி எடுத்திங்கன்னா அந்த சிசரில் வந்து மீன் ஸ்மெல்லே வராதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. கண்ணுலேருந்து கண்ணீரும் வராது. ஸோ எப்போவுமே சரி, நீங்கள் உரிக்கிறப்ப இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரித்து எடுத்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நிறைய வெங்காயம், எவ்வளோ வெங்காயம்னாலும் நம்ம உரித்து எடுத்துடலாம். நான் பாருங்க வெங்காயத்தை உரித்து எடுத்துட்டேன். நம்ம வெங்காயம் உரித்த தண்ணி என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த வெங்காயம் உரித்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ரொம்ப உரங்க. அதுக்கு நம்ம வீட்டில் ஏகப்பட்ட செடி வச்சுருப்போம். எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செடிகளுக்கு ஊற்றிருங்க. எப்போவுமே இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோக்குள்ள அதில் சத்து இருக்குது. ரோஸ் செடிக்கெலாம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூ எடுக்கும். நம்ம எந்த செடினாலும் ஓகே, அது மல்லியோ முல்லையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஊற்றிருங்க. அப்படியே குப்பையோடு ஊற்ற விருப்பம் இல்லைன்னா அந்த சக்கை இருக்குதுங்களா, அதை வடிகட்டிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய். நம்ம தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் நம்ம தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா, அப்படியே இருக்கணுன்னா முதல்ல அதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. லைட்டாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. சால்ட் உப்பு தாங்க போடணும், கல் உப்பு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா 1 வாரம் கூட வெளியே வச்சுக்கலாங்க. தேங்காய் கெட்டே போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஆகிடும். இது நீங்கள் இந்த தேங்காயில் உப்பு தேய்ச்சி வைக்கிறனால ட்ரைனஸ் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன, நம்ம குழம்புக்கு போடும்போது மட்டும் பார்த்து உப்பு போட்டுக்கணும், நிறைய போட்டுறக்கூடாது. சட்னி அரைச்சாலும் சரி, நம்ம பார்த்து உப்பு போடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு தான். அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் எல்லார் வீட்லேயும் செய்வோம். அந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறப்ப நிறைய வந்து வதங்குறதுக்கு லேட் ஆகும். பிசு பிசுனே இருந்த மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை வந்து ஒரு செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீன் அவியல் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஒரு மீன் அவியல் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு நான் வந்து குட்டியாக ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மீன் ஒரு 15 மீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 10, 15 சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 2 பத்தை போல் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். தொலியோடவே போட்டுக்கலாம்.
அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துருவோம். நான் மீன் அவியல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து மண்சட்டிலேயே யூஸ் பண்ணுங்கள். மண்சட்டியில் மீன் அவியல் பண்ணால் தான் டேஸ்ட்டும் செம வேறு லெவல் இருக்கும். மண்சட்டி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஊற்றிட்டேன். இது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து கீறி போட்டுக்கலாம். ஒரு குட்டி தக்காளி போட்டால் போதும். பச்சை மிளகாய் தான் இந்த அவியலுக்கே டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பச்சை மிளகாய் தான். அதனால் கொஞ்சம் 6 என்ன 7 கூட நீங்கள் போடலாம் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவையை போட்டுருவோம். வெங்காயம் தேங்காய்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கறனால அதுலேயே நமக்கு காரம் இருக்கும். அதனால் நீங்கள் மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மீனை நம்ம உள்ளே சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் போட்ட பிறகு நம்ம கரண்டியே உள்ளே விடக்கூடாது. விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து போடுவோம். எல்லா மீனையும் போட்டுடலாம். அப்படியே நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே பச்சையாக தான் போடணும். எதுவுமே நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது. ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதுக்காக தான் லைட்டாக மேலால் நான் இது பண்ணி விடுறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்படியே நீங்கள் சிம்மிலேயே வச்சு கூட 10 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவும் மீனும் அப்படியே செட் ஆகிற மாதிரி ரேஞ்சில் நம்ம நிறுத்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள். சூப்பராக அந்த மசாலாவும் எல்லாம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் நம்ம இறக்குறப்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு தேவைன்னா விட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வேறு நல்லெண்ணெய் கூட டேஸ்ட் பிடிச்சின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த வாசம் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவியல் ரெடி. செம்ம டேஸ்டியான அவியல் ரெடி. சூப்பரான செம்ம டேஸ்டியான அவியல் ரெடி. நீங்கள் டெய்லி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.